அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பெல்லா மகிழ்மதி. புனித அந்தோனியார் அரசி மானிய துவக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். எதிர்காலத்தில் நான் என்னவாகப் போகிறேன் என்ற வினாவிற்கு தமிழ் தென்றல் தவழ என்னை மடியிலிட்டு தமிழ் பாலூட்டி பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் அமுதென ஊட்டி என்னில் வீரத்தை வளர்த்தெடுத்த தமிழ் அன்னையை முதற்கண் வணங்குகிறேன். என் தாய் மண்ணை வணங்குகிறேன். முன்னேற்றத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காலத்தில் நான் படித்து முடித்து என்னவாகப் போகிறேன் என்ற வினாவிற்கு விடைக்கான் தேடிய போது பொறியாளர், ஆசிரியர், மருத்துவர், தொழிலதிபர் என எத்தனை பதவிகள் மனதில் நிழலாடியது. ஒரு கணம் சிந்தித்தேன். என் சிந்தை தெளிவானது. மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள் நிறைந்த நமது நாட்டில் குறைவாக இருப்பது நல்ல மனிதர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல், உதட்டளவில் வரவேற்றல், நயவஞ்சகம், பொறாமை, சுயநலம், வன்முறை நிறைந்த நமது உலகில் அன்பு, பண்பு, பிறர் நலம், கண்ணியம், கட்டுப்பாட்டு, மனிதாபிமானம், மனிதநேயம், வாய்மை, நேர்மை, வீரம், மரம், விருந்தோமல் போன்ற எத்தனையோ நற்பண்புகளுக்கு உரு கொடுத்த கவியோர்கள் வாழ்ந்த மண்ணில் அழிந்து வரும் நற்பண்புகளுக்கு உரு கொடுக்க வேண்டும். அழிந்த பண்புகளை கொண்ட நல்ல மனிதனாக நான் வளர வேண்டும். அறிவோடு பண்பு, பண்பாடு, கலாச்சாரம் இவைகளை உள்வாங்கி சிறந்த மனிதனாக நான் உருவாக வேண்டும். அமைதிக்கு போராடிய தலைவர்கள் வாழ்ந்த மண்ணில் அமைதியை, அன்பை, பண்பை, மனித நேயத்தை, மனிதாபிமானத்தை, கடமை, கட்டுப்பாட்டு, கண்ணியத்தை வளர்த்தெடுக்கும் சிறந்த மனிதனாக, வன்முறையற்ற அமைதியான சமுதாயத்தை, பண்பாட்டை உருவாக்கும் கலைஞனாக உருவெடுக்கப் போகிறேன். பொருளாதார ஏற்றத்தாழ்வு, ஊழல், லஞ்சம், மதம், ஜாதி, இன வேறுபாட்டு போன்றவற்றை ஒழிப்பவனாக, ஊடகங்களை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துபவனாக, சுற்றுச்சூழலை பாதுகாத்து பராமரித்து ஏழை எளியவரை தூக்கி எடுப்பவனாக, தமிழ்த்தாயின் பாதம் தொட்டு வணங்கி வாகை தமிழ் சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.